அடுத்த ப்ராப்ளம். Sudha Limited offered 1 lakh shares of rupees 10 each to the public payable rupees 3 on application, rupees 4 on share allotment and the balance when required. So Sudha Limited அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 1 lakh shares வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. இதை எப்படி பே பண்ணுறது சொல்கிறாங்க, ஷேர் அப்ளிகேஷன் மணியில் 3 rupees, அலாட்மெண்ட்டில் 4 rupees, பேலன்ஸ் அதாவது 3 rupees. இது வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ. இவங்க இஷ்யூ பண்ணது வந்து 1 lakhக்கு, ஆனால் அப்ளிகேஷன் வந்தது 1,40,000. அண்ட் டைரக்டர்ஸ் எப்படி அலாட் பண்ண போகிறாங்கன்னா, இந்த 1,40,000ல் 60,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபுல்லாக அலாட் பண்ண போகிறாங்க. 75,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிடும். இப்போ அவங்க ஒரு 35,000 ஷேர்ஸ் அதாவது பேலன்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் மணி பே பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க, அப்ளிகன்ஸ் ஃபார் 75,000 ஷேர்ஸ் அவங்களுக்கு 40,000 ஷேர்ஸ் கிடைக்கும். எக்ஸஸ் மணியை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 35,000 ஷேர்ஸில் அப்ளிகேஷன் மணியான 3 rupees அதாவது 35,000 into 3 1,05,000 அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது அப்ளிகன்ஸ் ஃபார் 5,000 ஷேர்ஸ்க்கு எந்த வித அலாட்மெண்ட்டும் இல்லை. ஸோ 1,40,000ல் 60 + 75 1,35,000 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 5,000 ஷேர்ஸ் அவங்களுக்கு எந்த வித அலாட்மெண்ட்டும் இல்லை. இந்த எல்லா மணியும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் டில் ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணோம். ஸோ இந்த 1,40,000 அப்ளிகேஷன் மணி வந்தப்போ 1,40,000 into 3 அந்த லெவலில் வந்து மணி வந்திருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி நம்ம ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து கிரெடிட் பண்ணியிருப்போம். அடுத்தது இந்த என்டையர் 1,40,000 வந்து நம்மளால் கேபிட்டல் கொண்டு போக முடியுமா, முடியாது. ஏன்னா 1 lakh தான் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh into 3 வந்து நம்ம கேபிட்டல் கொண்டு போயிடும். அப்போ ஷேர் அப்ளிகேஷன் மணி டெபிட் கேபிட்டல் கிரெடிட் அப்படின்ட்டு 1 lakh into 3 lakhs போயிடும். இதில் வந்து எக்ஸஸாக வந்து என்ன வந்திருக்கு, 40,000 வந்திருக்கு. அதில் 5,000 வந்து ரீஃபண்ட் பண்ணணும். இந்த 5,000 ரீஃபண்ட் பண்ணணும். ஸோ 5,000 into 3 15,000க்கு நம்ம ரீஃபண்ட் என்ட்ரி போட்டாகணும். அண்ட் இன்னொரு 35,000 வந்து அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த 35,000 into 3 அதாவது 1,05,000 அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பணம் உள்ளே வருது, பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் மணி இல்லைன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். எவ்வளோ, 1,40,000 into 3 அதாவது 4,20,000. அந்த என்ட்ரி தான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்தது நம்ம ஷேர் கேபிட்டல் கொண்டு போகணும். இந்த என்டையர் 4,20,000 ஷேர் கேபிட்டல் கொண்டு போக முடியாது. 1 lakh into 3 lakhs தான் கொண்டு போக முடியும். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அதை கிரெடிட் பண்ணுவோம். எவ்வளோ, 1 lakh into 3 lakhs மட்டும்தான் கொண்டு போவோம். அப்போ பேலன்ஸ் 40,000 into 3 என்ன பண்ண போகிறோம், அதில் 5,000 into 3 15,000 வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னே இந்த என்ட்ரி இங்கே இருக்குது. அடுத்தது நம்ம ரீஃபண்ட் பண்ண போகிறோம். அப்போ ரீஃபண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம டெபிட் பண்ணணும். அக்கௌண்ட் டெபிட், பணம் வெளியில் போகுது இல்லையா, ஸோ எந்த பேங்க் வழியாக போகுதோ அந்த பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம். 5,000 into 3 15,000. ஓகே, அந்த என்ட்ரியை தான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது 35,000 ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னோமா, கரெக்டு. 35,000 அப்ளிகேஷன்ஸ், ஷேர்ஸ் இல்லை அப்ளிகேஷன்ஸ். 35,000 into 3 1,05,000 வந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், அங்கேயும் ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ, 1,05,000. ஸோ அதுக்கான என்ட்ரி இங்கே இருக்குது. அடுத்தது நீங்கள் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு டியூ என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகே, எப்படி டியூ என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணுவோம், எவ்வளோ ஷேர்ஸு, 1 lakh ஷேர்ஸு, எவ்வளோ டியூ அமௌண்ட்டு 4. ஸோ 1 lakh into 4 40,000 அதுக்கான டியூ என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ, 1 lakh ஷேர்ஸ் into 4 lakhs அதுக்கான என்ட்ரி தான் இது.
இப்போ என்டையர் 4 லேக்கும் வந்து நீங்கள் போய் கேஷை கலெக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 1,05,000 வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம். ஓகே, ஸோ 4 லேக் மைனஸ் 1,05,000 எவ்வளோ பேலன்ஸு 2,95,000. அதுதான் வந்து ஷேர் அலாட்மெண்ட்டில் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ 4 லேக் மைனஸ் 1,05,000 2,95,000. 2,95,000. ஓகே, ஸோ இங்கே ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப ரஃப்பாக சொல்லிட்டேன். அதே வந்து கீழே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஷேர்ஸ் அப்ளைடு, அதாவது என்ன சொன்னாங்கன்னா 60,000 ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு எவ்வளோ அலாட் ஆச்சு? 60,000 அலாட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது 75,000 ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு எவ்வளோ அலாட் ஆச்சு? 40,000. அண்ட் 5,000 ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு எவ்வளோ அலாட் ஆச்சு? நத்திங். ஓகே, அண்ட் இவங்ககிட்ட எவ்வளோ அப்ளிகேஷன் மணி வந்தது? அப்ளிகேஷன் மணி பார்த்துட்டிங்கன்னா 60,000 இன்டூ எவ்வளோ ஷேர் அப்ளிகேஷன் மணி? ₹3. அப்போ 60,000 இன்டூ 3 1,80,000. இவங்ககிட்ட 1,80,000 வந்தது. அது அப்படியே வந்து அலாட்மெண்ட்டுக்கும் போயிடுது இல்லையா? அது அப்படியே கேபிட்டலுக்கு போயிடுது. அடுத்தது 75,000 இன்டூ 3 எவ்வளோ வந்தது? 2,25,000. இந்த 2,25,000 வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ண போகிறாங்க? 40,000 தான் அலாட் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போது இவங்களுடைய ஷேர் அப்ளிகேஷன் மணியாக கவுண்ட் பண்ணக்கூடியது எவ்வளோ? 40,000 இன்டூ 3 தான் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணியாக கவுண்ட் பண்ணும். இவங்க வந்து 2,25,000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவல் அப்ளிகேஷன் மணி அப்படின்னு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா அது 1,20,000 தான். இப்போ இவங்களுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 தான் அப்ளை பண்ணாங்க, 60,000 அலாட் ஆயிடுச்சு. ஸோ 60,000 இன்டூ 3 அந்த என்டையர் 1,80,000 அப்ளிகேஷன் மணி. ஆனால் இந்த 75,000 அப்ளிகேஷன் மணி பே பண்ணவங்களுக்கு வெறும் 1,20,000 மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் மணியில் வந்து கவுண்ட் ஆகும். அப்போது 2,25,000 மைனஸ் 1,20,000 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,05,000. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1,05,000 எங்கே போகும்? அலாட்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, அலாட்மெண்ட்டில் அப்ராப்ரியேட் ஆகிடும். சரி, அப்போ இந்த 5,000 அப்ளை பண்ணவங்க என்ன ஆகும்? அவங்களுக்கு இது எதுலையுமே வந்து இது வரப்போகிறது இல்லை. ஓகே, ஏன்னா இவங்க வந்து 5,000 இன்டூ 3 15,000 ஷேர் அப்ளிகேஷன் மணியாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாலும் வந்து அது அப்ளிகேஷன் மணியாக கவுண்ட் ஆக போகிறதில்ல, அலாட்மெண்ட்டுக்கு போக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அது ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் 15,000. ஓகே.